யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 21 33, 36 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமான் இஸ்காரியோத்தின் மகன் ஆகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 21 முதல் 33, மீண்டும் 36 முதல் 38 வரை. இந்த நற்செய்தி வாசகத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இறைவார்த்தை, இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்பானவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிற நிகழ்வு ஆண்டவருடைய இறுதி இரா உணவு, லாஸ்ட் சப்பர் என்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஒரு உணவு, ஒரு விருந்து என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த இரா உணவிலே பைபிள் சொல்லுகிறது, இயேசு உள்ளம் கலங்கியவராய், இப்படித்தான் அந்த வாசகம் ஆரம்பிக்கிறது. இயேசு உள்ளம் கலங்கியவராய் இருக்கிறார். ஆனால் அவர் கூறுகிற வார்த்தையை பாருங்கள். உள்ளம் கலங்கியவராய் இருந்து, அந்த உள்ளம் கலங்கிய நிலை என்றால் மன துயரமடைந்த அந்த நிலையிலே, துன்பத்தினுடைய அந்த நிலையிலே ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தைகளை பாருங்கள். இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொல்லுகிறார்.
அவர் ஒரு துன்பத்தினுடைய, துயரத்தினுடைய, மன கலக்கத்தினுடைய ஒரு சூழலிலே, அந்த மத்தியிலே இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தினுடைய மத்தியிலே, மன கலக்கத்தினுடைய மத்தியிலே அவர் சொல்லுகிறார், இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொல்ல. அது பார்ப்பதற்கு ஒரு முரண்பாடான ஒரு காரியமாக நமக்கு தோன்றுகிறது. எனக்கு அன்பானவர்கள், இதை நாம் ஆழ்ந்து நோக்குவோம் என்று சொன்னால், இந்த புனித வாரத்தை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பெரிய வெள்ளியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்கள், இது துன்பகரமான ஒரு வாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த துன்பத்தினுடைய மத்தியிலே இருக்கிற ஆண்டவர் அதை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்த விரும்புகிறார்? துன்பம் என்பது துன்பத்தோடு முடிகிற ஒரு காரியம் அல்ல. துன்பம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தினுடைய முன் அடையாளமாக இருக்கிறது. துன்பம் எதனுடைய முன்னடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் பெறப்போகிற மாட்சிமையினுடைய முன் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதுதான் இங்கே ஆண்டவர் அந்த துன்பம் மாட்சிமையினுடைய, மகிமையினுடைய, மகத்துவத்தினுடைய, வெற்றியினுடைய ஒரு முன் அடையாளமாக இந்த துன்பம் இருப்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதைத்தான் 1 பேதுரு 4:12-13 பேதுரு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுவீர்கள் என்று சொல்ல பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது நீங்க கலங்கி விட வேண்டாம். ஏதோ நடக்கக்கூடாதது ஒன்று நமது வாழ்க்கையிலே நடந்து விட்டது என்று நீங்கள் எண்ணி கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவனோடு துன்பத்திலே நீங்கள் பங்கு பெற்றீர்கள் என்று சொன்னால் தான் கிறிஸ்துவனுடைய மாட்சியிலும் நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவிலே நாம் துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது ஒரு நம்பிக்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு நாள் கிறிஸ்து மாட்சியிலே வருவார். அந்த மாட்சியிலே கிறிஸ்துவோடு நாம், இயேசு ஆண்டவரோடு நாம் இணைய போகிறோம் என்ற அந்த பெரிய நம்பிக்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த மாட்சியினுடைய நாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியிலே வருகிற நாள் எது? மத்தேயு நற்செய்தி 25:31 சொல்லுகிறது, வான தூதர் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் அவர் வீற்றிருப்பார் என்று சொன்னார். ஆகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த துன்பத்தினுடைய மரண பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் வரப்போகிறார். மத்தேயு 25:31 சொல்லுகிறது, அவர் எப்படி வரப்போகிறார்? வான தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் அவர் வீற்றிருப்பார் என்று சொல்கிறார். அந்த மாட்சியில் நாம் பங்கு பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே வருகிற துன்பங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். ஆகவே என்பானவர்கள், ஆகவேதான் பவுலடியார் ரோமர் 8:18-19 சொல்கிறார், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது என்று சொல்ல. இந்த மாட்சியிலே நாம் பங்கு பெறப் போகிற அந்த நாளை குறித்து இந்த இயற்கையை, இந்த படைப்பை, ஆண்டவருடைய படைப்பு முழுவதும் பேராவலோடு காத்திருக்கிறது என்று சொல்ல. ஆண்டவருடைய மாட்சியிலே நாம் ஒரு நாள் பங்கு பெறப் போகிறோம். ஆண்டவருடைய மாட்சியோடு, ஆண்டவரோடு ஒரு நாள் நாம் வீற்றிருக்க போகிறோம். அந்த மாட்சிமையை ஆண்டவர் நமக்கு பரிசாக தரப்போகிறார். அந்த மாட்சிமையினுடைய முன் நிகழ்வுகள் தான் இந்த துன்பங்கள். இந்த துன்பங்கள் ஆண்டவருடைய மாட்சிக்கு நம்மை இட்டு செல்கிறது என்று இந்த துன்பங்களை சந்திக்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, இந்த துன்பங்களிலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வார்த்தையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் தான் அந்த மாட்சியிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருப்போம். ஆகவே துன்பம் என்பது நம்மை துன்பத்தோடு முடிக்கிற ஒரு செயல் அல்ல. துன்பம் என்பது மாட்சியை, மகிமையை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பரிசை, ஆசீர்வாதத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்கிற ஒரு காரியம் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து நமக்கு வருகிற எல்லா துன்பங்களையும், அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் நாம் மகிழ்வோடு அதை ஏற்று ஆண்டவரோடு கூட இருந்த ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற மக்களாக நம்மை ஒப்புக் கொடுத்து இதோ இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாழ்வு நீர் கொடுத்த வாழ்வு அப்பா.
நீர் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், அனுமதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற துன்பங்கள் எங்களை உம்மது மாட்சிமைக்கும் மகிமைக்கும் எங்களை அழைத்து வருகிற கருவிகள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோவான் 16:33 நீ சொன்னீர் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் நீங்கள் திடமாயிருங்கள், நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொன்னீரே. அப்பா, துன்பங்கள் வழியாக நாங்கள் இந்த உலகத்தை வெல்லுவதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் எங்களுக்கு கொடுமாண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்கிற எல்லா துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு சந்தித்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு திடமனதாய் உண்மையே பற்றி கொண்டு உம்மது மாட்சிமையில் ஒரு நாள் நாங்கள் பங்கு பெற எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுணையற்ற நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.